கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி, கொலை செய்து திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேர்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூங்கும் முன்பாக நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கும் போது நம்ம எப்படி திரும்ப யோசித்து பார்க்கணும்? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கா? தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படியும்? என்னையும் சேர்த்தான். ஏன்னா நிறைய குடும்பத்துல யோசிப்பீங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன பாஸ்டர் அடிப்பாங்க, நம்ம எல்லாரும் பூமியில தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்கிறார். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்ன வழக்கு அப்படின்னா கீழே எழுதப்பட்டிருக்கு. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. ஒரு குடும்பத்திலே உண்மையா வாழ்ந்தால் தேவையில்ல இடத்துல போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. இரக்க குணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தேவனிடத்துல இருந்து இரக்கங்களை பெறுவார்கள். தேவனை பற்றி அறிவு இருக்கும் போது தேவையில்லா இடத்துல போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. ஒரு மனுஷன் தேவனை குறித்து அறிய ஆரம்பிச்சாச்சுனாலே 90% பிரச்சனை அங்க இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை அறியாமல் தான் பல பாவ அடிமையில சிக்கி கொள்றாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது பல பாவ அடிமையில நான் வாழ்ந்துதான் வெளியே வந்தேன். அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டேன் அப்படிம்பாங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டேன், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனுஷன் தேவனை குறித்து அறிய ஆரம்பிச்சாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை, அவங்களோட வாழ்க்கையில சத்தியத்தை அறிந்து கொள்வாங்க, சத்தியத்துல நடப்பாங்க. சத்தியத்துல நடக்கும்போது சத்துரு தொடர மாட்டாங்க. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள். தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேர்கிறது. என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாரு அப்படின்னா, பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி. சில நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரர் ஒண்ணு பொய் ஆணையிட்டு இருந்தாங்களாம், அப்படி இல்லைன்னா பொய் சொல்றாங்களாம், அப்படி இல்லைன்னா கொலை செய்யறாங்களாம், அப்படி இல்லைன்னா திருடுறாங்களாம், அப்படி இல்லைன்னா விபச்சாரம் பண்ணி, அப்படி இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் விசாரிப்பேன், வழக்காடுவேன் என்கிறார். ஒருவேளை இரவு நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்கும் போது, என்னோட வாழ்க்கையில குறை இருக்கு, என்னோட வாழ்க்கையில தேவையில்லாம நான் போய் பேசிட்டு இருக்கேன், போய் ஆணையிட்டுட்டேன், இல்ல கொலை செஞ்சுட்டேன், இல்ல நான் திருடிட்டேன், இல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன், இல்ல மிஞ்சி மிஞ்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வேளை இணைந்திருந்தால், தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படிலாம் தப்பா போக முடியுமோ அப்படிலாம் உலகத்துக்குள்ள தப்பா போறதுக்கு ஏகப்பட்ட வாசல் திறக்கப்பட்டிருக்கு. காலம் கடைசியா இருக்கு. கையில இருக்க செல்போன் போதும், எங்கெங்க போதுன்னு சொல்லி தெரியவே மாட்டேங்குது. வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகள் பையங்க யார்கிட்ட பேசுறாங்க தெரிய மாட்டேங்குது. வீட்டுல கணவர் யார்கிட்ட பேசுறாரு தெரிய மாட்டேங்குது. ஒரு செல்போன் தான் வீட்டுக்குள்ள இருக்கு. இந்த செல்போன் மூலியமா எங்க எங்க போறாங்க தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பத்திலே திருமணத்திற்காக ஒரு தாயார் 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தாங்க. வெளியில போயிட்டு இருக்குள்ள பையன் ஆன்லைன்ல ஒரு கேம் விளையாண்டு 50,000 ரூபாய் போயிட்டு அக்கௌண்ட்ல போயிட்டு வீட்டுல வந்து கேட்டா பையன் சொல்ல மாட்டேங்கான்.
லாஸ்ட் செல்போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஒரு கேம் மூலியமா 50,000 பணம் வெளியே போயிட்டு. இன்னொரு இடத்துல ஆன்லைன் மூலியமா எதிலோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 80 லட்ச ரூபாய் பணம் காணும். இன்னொரு இடத்துல 19 லட்ச ரூபாய் ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் கிடைக்காது, ஏமாந்துட்டாங்க. அது சீட்டு விளாண்டா இல்ல ஏதோ ஒரு கணக்குல நெட்ல போயிட்டு பணம் போயிட்டு. அந்த பணம் போயிட்டுன்னு சொன்ன உடனே நேரா மருந்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல். ஜனங்கள் எதுலயோ ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மிஞ்சி மிஞ்சி போகும்போதுதான் பிரச்சனை அதிகமா இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் வரும்போது, அப்பா என் வாழ்க்கையில் இந்த மிஸ்டேக் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவனோடு ஒப்புரவாகும் போது மறுபடியும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். ஆனா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நேத்து ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு வருஷத்துல 2 நாள் தான் சர்ச்சுக்கே போவாங்க. அந்த 2 நாளுமே கையில பைபிள் கொண்டு போக மாட்டாங்களாம். அது சர்ச்சு வாசல்ல போய் தான் நிப்பாங்களாம், உள்ளேயும் போக மாட்டாங்களாம். இப்படிதான் நான் ரொம்ப வருஷமா வாழ்ந்தேன் அப்படின்னாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, கடமை 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 இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி. நான் ஒரு சர்ச்சில் உட்கார்ந்துருந்தேன். ஒரு 19 வயசு வாலிப பையன் சர்ச்சுக்குள்ள இருந்தான். சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவங்க யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டுக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் பின்னாடி தள்ளி உட்கார்ந்துருந்தேன். சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு குடும்பத்துல சர்ச்சு நடந்துட்டு இருக்கு. சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது சர்ச்சில் இருந்து போன் பேசிட்டு இருக்காங்க. காலம் அப்படிதான் இருக்கு. கர்த்தரை குறித்து பயம் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை பற்றி அறிவு இருக்கும் போது அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அவங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா தேவனை குறித்து அறிந்து கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கை மனமாற்றமா இருக்கும். அவங்க வீட்டுல ஒரு விடுதலை இருக்கும். அவங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு எந்த குடும்பத்தை கேட்டாலும் சந்தோஷம் இல்லைங்கிறாங்க, எந்த வீடு எடுத்தாலும் பிரச்சனைங்கிறாங்க. வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு. காரணம் என்ன? 24 மணி நேரத்துல தேவனை குறித்து அறிந்து கொள்றது கிடையாது. நல்ல பொய்யான இட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. நல்ல பொய் சொல்லி நல்ல இஷ்டம் போல வாழ்ந்து இஷ்டம் போல தவறான காரியத்தில் போய் சிக்கி கொண்டு மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேருகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்படிலாம் அந்த வசனத்தை நம்ம நைட் நேரத்தை தியானிக்கிறோம்ல, அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்? இப்ப நம்ம லைனுக்கு வருவோமே. இப்ப இரவு நேரத்தில் நம்ம படுத்துங்க போறோம். இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்கிறார். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்க. கேட்டா எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறாங்க. இப்ப அப்படிலாம் பிரச்சனை இருக்கு. தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு? ஜனங்கள் சீர்கெட்டு போய் பொல்லாத வழியில இருக்கும்போது தேசத்தை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம எந்த தேசத்துல இருக்கோமோ எங்க தேசத்தை ஆசீர்வதின்னு சொல்லி கேளுங்க. நம்ம இருக்கிற தேசத்திலே தேவன் ஆசீர்வதித்தால் மட்டும்தான் செழிப்பு காணப்படும். கடைசி காலத்துல கொள்ளை நோய் ஏன் வருது? பஞ்சம் ஏன் வருது? தேசத்துக்கு தேசம் ஏன் யுத்தம் வருது? அக்கிரமம் ஏன் பெருகி போகுது? அன்பு ஏன் தணிந்து போகுது? அவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. கையில இருக்க செல்போன் 6 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் பாக்குறாங்க. அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம். அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் என்னைக்கோ கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா? தேவனை அறிந்து கொள்றாங்களா? தேவனை குறித்த அறிவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை பற்றி அறிவு இல்லை. அப்ப தேவன் துக்கப்படும் போதுதான் தேசத்துக்குள்ளே தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும், தேவனுடைய தண்டனை வெளிப்படும். அதனாலதான் நிறைய குடும்பத்துக்குள்ள வியாதி, சாபம், பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லை. நைட் ஆனா தூக்கம் வர மாட்டுக்கு. நல்லா விசாரிச்சு பாருங்க. நல்ல பொய் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சுன்னா பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை என்கிறார். இதான் நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணிப்போம். என் வாழ்க்கையிலலாம் நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் உண்மையா இல்லைப்பா, நான் இஷ்டம் போல வாழ்ந்தேன், அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், இப்படிதான் என்னோட சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன்.
ஏன் என் வாழ்க்கையில் நடந்த நிறைய காரியங்களை சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனோடு எப்படி பேசணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. இஷ்டம் போல வாழ்றாங்க, இஷ்டம் போல தப்பா வாழ்ந்துதாங்க. அதுக்கப்புறம் தேவனோட சமூகத்துல வந்து அந்த உணர்வு எங்க போச்சு? இதயத்துல உணர்வு இல்லை, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தை தேவன் பார்ப்பார். அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், மனம் திரும்பும் போது ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம், பரிசுத்தமா வாழும்போது ஆசீர்வாதம், நீதியை பின்பற்றும் போது ஆசீர்வாதம், உண்மையா வாழும்போது ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நாம் ஆசீர்வாதம், அவரை நம்பும் போது ஆசீர்வாதம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். இன்று நிறைய குடும்பத்திலே உலகத்துக்குள்ள பல பாவ அடிமையில போய் சிக்கிக் கொள்றாங்க. இரவு நேரத்திலே இந்த செய்தி மூலியமாக ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசினால் அது என்ன காரியம், அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்கப்பா. என்னோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கு உமக்கு தெரியும்பா. உமக்கு மறைவான ஒன்றுமே இல்லைப்பா. என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எத்தனையோ குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்க, தங்களை தாழ்த்துறாங்க, தங்களை தாழ்த்துறாங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்திலே வீட்டில் பிரச்சனைகள், சில குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் பல காரியங்கள் யோசித்து வேதனைப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, சில குடும்பத்தில் பெரம்பேத்தி இருக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, கணவர் பேச மாட்டேங்குது, தனிமை, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. சில குடும்பத்தில் நைட் டியூட்டியில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் வேறு வேறு இடத்துல செய்தி கேட்குறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிங்க. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை குறைகள் இருக்கோ மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையிலே என்னென்ன காரியம் இருக்கு எல்லாவற்றையும் மன்னிங்க. எங்களோட இதயத்தை சுத்திகரிங்கப்பா. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுது. எந்தெந்த குடும்பத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவங்களுடைய ஆத்துமா இயேசு ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் சுத்திகரிக்கப்படட்டும். செத்து போன ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியான இறங்கி வாங்க. உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திங்க. நிறைய குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்கப்பா. என்னென்ன சூழ்நிலை என் தேவனுக்கு தெரியும். உங்க இதயத்துல என்னென்ன துக்கம் இருக்கு உமக்கு தெரியும். உள்ளத்துல எந்த காரியத்தை குறித்து வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, கண்ணீரோடு வாழ்றாங்க உமக்கு தெரியும். அவங்க இதயத்துக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பத்தை, அவங்களோட உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க, வேதனையை நீக்கித்தாங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் வெளிநாட்டில் வேறு வேறு இடத்துல அப்பா வேலை பார்க்குறாங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் வீடு வாசல் இல்லாமல் வெளியே தங்கியிருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் ஏதோ வராபடி கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. கற்பத்து மணிக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமரங்குங்கப்பா, கர்த்தர் மனமரங்குங்கப்பா, கர்த்தர் மனமரங்குங்கப்பா. உங்களுடைய கண்கள் எங்களுக்கு தயவு வேணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாயும் பிள்ளையுமாக சில குடும்பத்திலே அப்பா ஜெபிக்கிறாங்க, மாசமாக இருக்காங்க. சில குடும்பத்திலே டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க.
உங்கள் பிள்ளைகளோட கூட இருங்க. சில குடும்பத்தில் அப்பா திருமணம் முடியாத வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க. சில குடும்பத்தில் பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற வாசல் திறந்தாங்கப்பா. சில குடும்பத்தில் திருமணம் வேண்டாங்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பலவிதமான பிரச்சனை. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க, பண ஆசை இல்லாத குடும்பமாக தாங்க, பொருளாசை இல்லாத குடும்பமாக தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தேவன் அருளி அப்பா பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். இரவு மூலமாக ஜெபிக்கிறாங்க. அவங்க இதயத்தில் என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்கி போட்டுருங்க. வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க, முழுசாக வீடு கட்டி முடித்து குடியேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் பணம் வர வேண்டியிருக்கு, தடை இருக்குது, வேலை நின்று போயிருக்கு, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சில குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. சில குடும்பத்தில் பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் சம்பளம் வராமல் இருக்கு, சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கு, குடும்பம் பேசாமல் இருக்கு, வேலையில் பலவிதமான பிரச்சனைகள், சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எந்த தேசத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு யாரெல்லாம் காலேஜ் படிக்கிறாங்களோ எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்லா படித்து எழுத கத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, தேவ ஞானத்தினால் நிரப்புங்க, தேவ புத்தினால் நிரப்புங்க, தேவ ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் அப்போ ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. சில குடும்பத்தில் பணம் தேவை இருக்குது, பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக கஷ்டப்படுறாங்க. பர்சனல் லோன், கார் லோன், வண்டி லோன், பிஸ்னஸ் லோன், ஹவுசிங் லோன், இன்னுமாக குழுக்குள்ள பணம், விவசாய லோன். சில குடும்பத்தில் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, திருமணத்துக்காக வாங்கியிருக்காங்க. எந்தெந்த குடும்பத்தில் அப்பா கடனில் கஷ்டப்படுறாங்களோ என் தேவன் மனம் இறங்க வேண்டும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், நைட் நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிவினை. சில குடும்பத்திலே கடன் நிமித்தமாக சொந்தக்காரங்க மூலியமா எல்லா பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு. சில குடும்பத்தில் அவமானம், நிந்தைகள். அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க, அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. நைட் நேரத்தில் இனிமேல் என்னோட வாழ்க்கை இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா என்று யோசிக்கிறாங்கப்பா. வியாபாரத்தில் நஷ்டம், கம்பெனியில் நஷ்டம், நிறைய லட்சக்கணக்கு கடன். சில குடும்பத்திலே கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, கடன் அதிகமாக இருக்குது. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்கணும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்திலே இந்த கடனில் எங்களால் வெளியே வர முடியும்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் மனம் இறங்க. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கல்லிடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் நீங்கி போட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கி போட்டும். உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். நைட் நேரத்திலே சில குடும்பத்திலே ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் இன்பேட்டில் இருக்குது, ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிருக்கு. சில குடும்பத்திலே முதுகில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், ஹார்ட்டில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸு, கர்ப்பப்பை பிரச்சனை, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் ஹோம் ஹாஸ்டேஜில் இருக்காங்க. சில குடும்பத்தில் பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீசிங் பிரச்சனையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் நரம்பு பிரச்சனை, கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி. எந்த குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தலைமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும்.
உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் பூரண சுகத்தை கட்டிடுங்க. நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், சில குடும்பத்தில் ஃப்ரெண்டுனால ஏமாந்து, சில குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நைட் நேரத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. யாரெல்லாம் இரவு நேரத்திலே தாழ்த்துறோங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவனுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஜெபிக்கிறீங்க எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பாதத்திலே கண் விழிக்க, அதிக அளவில் ஜெபிக்க கத்த கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே நைட் நேரத்திலே வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு எல்லா விதமான வாசல் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே வேலைக்காக பணம் கொடுத்துருக்காங்கப்பா, ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்திலே மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, சிகரெட் பழக்கம், தேவையில்லாத கோயில பழக்கம், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, நிறைய குடும்பத்திலே தவறான வழிகளில் எந்தெந்த குடும்பத்தில் சிக்கப்பட்ட நிலைமைக்காக, சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு இருக்காங்க, மாந்திரிக பில்லி சுனிம் ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்தில் தூங்கும்போது தேவையில்லா கெட்ட சொப்பனங்கள், சில குடும்பத்தில் வலு சர்ப்பத்தை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் மிருகத்தை பார்க்குறாங்க, தேவையில்லாத செத்த கிரையில் எல்லா செத்த கிரையெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தும் கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை தாங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா தேவனர்களே அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும்ப்பா. தேவையில்லாத காரியத்திலே அப்பா தேவையில்லாத நேரத்தை செலவு பண்ணாபடி, செல்போன்லயோ தேவையில்லாம படம் பார்க்குறதுலையோ, நாடகம் பார்க்குறதுலையோ, கேம்லையோ, தேவையில்லா ஃபோன் காலோ, தேவையில்லா வெப்சைட்டுக்குள்ளே போய் லாக் ஆகாதபடி உங்க பிள்ளைகளுக்கு அப்போ ஒரு தெளிந்த புத்தி தாங்க ராஜா. விசேஷமாக கர்த்தர் கரம் பிடிக்க வேண்டும். எந்த ஒரு பாவ அடிமையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வேதத்தை இரவு போலுமா தியானிக்க கதை கிருபை செய்யுங்க ராஜா. விழித்திருந்து ஜெபிக்க கதை கிருபை செய்யுங்கப்பா. அப்பா குடும்பமா ஜெபிக்க கதை கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே உலட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்த அப்படின்னும் அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வெளிக்கிறது கிருபை செய்யுங்க. விசேஷமாக யாரெல்லாம் பொருத்தனை செய்திருக்காங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்றுறது கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்துல இந்த வருஷத்துல இவ்வளவு பைபிள் வாசித்து முடிஞ்சு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. இரவு மூலமா ஜெபிக்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. சில குடும்பத்துல ஊழியக்காரங்களுக்கு தாங்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. சில குடும்பத்துல அப்பா வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சிட்டா பொருத்தனை பண்ணியிருந்தாங்கப்பா. அந்த பொருத்தனை நிறைவேற்றாம இருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துல பொருத்தனை பண்ணியிருந்தாங்களோ கர்த்தர் நிறைவேற்ற அப்போ அவங்க பிள்ளையோட இதயத்துல பேசுங்க. யாரெல்லாம் இன்னும் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாம இருக்காங்களோ கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுகிம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுகிம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடுவோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருகை செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. தினமும் ஒரு நிமிடமாவது எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.